முருகன் எங்கே பிறந்தாரு? நாம் தமிழகம்னு சொல்கிறோம், ஆனால் மற்றவங்கலாம் இமயம்னு சொல்கிறாங்களே, எதுதான் உண்மை? முருகனோட பிறப்பை பற்றி என்னென்ன பதிவுகள்லாம் இருக்குது சொல்கிறேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. முதல்ல இமயமலையில் பிறந்ததாக சொல்லப்படுறதுலேருந்து ஆரம்பிப்போம். ஸ்கந்தனோட பிறப்பை பற்றி வெவ்வேறு புராணங்களில் வெவ்வேறு மாதிரியான குறிப்புகள் இருந்தாலும் கிபி 7ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட ஸ்கந்த புராணத்தில் தான் ஸ்கந்தனோட பிறப்பை பற்றி ரொம்ப விளக்கமாக எழுதப்பட்டிருக்கு. ஆனால் அந்த விளக்கத்தை படிக்கிறதுக்கே ரொம்ப கேவலமாக இருக்குங்க. இதை மூலமாக வச்சு தான் இமயமலையில் முருகன் பிறந்ததாக நிறைய பேர் சொல்கிறதால இதை பற்றி சொல்கிறத தவிர வேறு வழியே இல்லை. அதனால சமூக நலன் கருதி முதல் வரியை பற்றி மட்டும் சொல்கிறேன், மீதியை நீங்களே படிச்சுக்கோங்க. சிவன் வெளியேற்றின விந்த தேவர்கள்லாம் குடிச்சிட்டு அதை வாந்தி எடுத்ததா ஆரம்பிக்கிற ஸ்கந்தனின் பிறப்பு இதை விட இன்னும் கேவலமான அருவருக்கத்தக்க சம்பவங்களோட கடைசியா கங்கைக்கு போனதாகவும், கங்கை கடைசியா அதை சரவண பொய்கையில கொண்டு போய் சேர்த்ததாகவும், அங்கதான் ஸ்கந்தன் பிறந்ததாகவும் எழுதப்பட்டிருக்கு. இதை ஒன்றும் நான் சொல்லுங்க. சமஸ்கிருதத்தோட ஸ்கந்த புராணத்தின் ஆங்கில மொழிபெயர்ப்பான த ஸ்கந்த புராணா பார்ட் 1ங்கிற நூலில் பக்கம் 238 ஜேஎல் சாஸ்திரி, ஜிபி பட்டுங்கிற எழுத்தாளர்கள் இதை எழுதியிருக்காங்க. இந்த பதிப்பு இந்தியாவின் மிகவும் மதிப்புமிக்க கல்வியல் பதிப்புகளில் ஒன்றாக கருதப்படுது. அதோட இந்த பதிப்பை வெளியிட்ட மோதிலால் பனாரசிதாஸ் பதிப்பகம் சாதாரண பதிப்பகம் இல்லை. சமஸ்கிருதம், பாலி, பிராகிருதம், இந்திய தத்துவம், வேதம், புராணங்கள் போன்ற துறைகளில் பல நூல்களை வெளியிட்ட உலக புகழ்பெற்ற கல்வியல் பதிப்பகம் அது. அடுத்ததா தமிழ் எழுதப்பட்ட கந்த புராணத்தை பற்றி பார்ப்போம். சமஸ்கிருத இலக்கியங்களோட தாக்கம் தமிழ் இலக்கியங்களில் ரொம்ப அதிகமாக இருந்த 14ஆம் நூற்றாண்டில் ஸ்கந்த புராணத்தையும் சிவபுராணம் போன்ற மற்ற புராணங்கள்ல வர குறிப்புகளையும் தமிழ் இலக்கிய குறிப்புகளையும் கலந்து கச்சியப்ப சிவாச்சாரியாருங்கிறவரு கந்த புராணம் எழுதுறாரு. அவரு சிவனின் நெற்றி கண்ணுல இருந்து வெளியேறின 6 தீப்பொறிகளை அக்னியும் வாயுவும் கங்கைக்கு கொண்டு சென்றாங்கன்னும், கங்கை அதை சரவண பொய்கையில சேர்த்துச்சுன்னும், அங்கு 6 குழந்தைகள் தோன்றினாங்கன்னும், அவங்கள பார்வதி ஒன்றிணைச்சு முருகனா மாத்தினாங்கன்னும் கொஞ்சம் நாகரிகமா எழுதியிருக்காரு. சரிப்பா, இப்படிதான் பண்டைய தமிழ் இலக்கியங்கள்லையும் எழுதப்பட்டிருக்கான்னு கேட்டா அதுதான் இல்லை. சமஸ்கிருத இலக்கியங்கள்ல வெறும் மாயங்களை வச்சு மட்டுமே எழுதப்பட்டிருக்கிற இந்த சம்பவம் பண்டைய தமிழ் இலக்கியங்கள்ல வரலாறு மாதிரி கட்டமைக்கப்பட்டிருக்கு. கிபி 2ஆம் நூற்றாண்டுல எழுதப்பட்ட திருமுருகாற்று படையில தான் அந்த குறிப்பும் இருக்கு. இந்த திருமுருகாற்று படைங்கிறது ஒரு பக்தரை முருகனின் திருத்தலங்களுக்கு அழைச்சிட்டு போய் முருகனின் அருளை பெறறதுக்கு அவங்களுக்கு வழிகாட்டுறது மாதிரியான ஆற்றுப்படை நூலுங்க. அதனால இதுல காப்பியங்கள் மாதிரியோ புராணங்கள் மாதிரியோ எந்த ஒரு நிகழ்வும் தொடர்ச்சியாவோ விளக்கமாவோ இருக்காது. அங்க அப்படி நடந்துச்சுல, இங்க எப்படி நடந்துச்சுல அப்படின்னு ஏதோ மக்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச கதையையும் விரிவா எழுதப்பட்ட கதையையும் மேற்கோள் காட்டுற மாதிரி தான் அது இருக்கும். அப்படிப்பட்ட திருமுருகாற்று படையில நெடும் பெருஞ்சிமயத்து நீல பைஞ்சுனை ஐவருள் ஒருவன் அங்க ஏற்ப அறுவர் பயந்த 6 அமர் செல்வ அப்படிங்கிற சில வரிகள் முருகனோட பிறப்பை பத்தி சொல்லுது. இதுல சிமயம்னு குறிப்பிடப்படுறது பொதிகை மலைங்க. இத சூடாமணி நிகண்டு உறுதிப்படுத்துது. ஆனாலும் சிலர் இதை இமயம்னு அடிச்சு சொல்லுவாங்க. அப்படி சொல்றவங்க கங்கையாறு இங்க எங்கேயுமே குறிப்பிடப்படலைங்கிறத நினைவுல வச்சுக்கோங்க. அங்கைனா உடல்னு பொருள். இந்த வரிகளுக்கு பிற்காலத்தில் எழுதப்பட்ட உரைகள்ல சமஸ்கிருத இலக்கியங்களோட தாக்கங்களும் திரிபுகளும் நிறைய இருக்கிறதால நாமளே அகராதி நிகண்டுகள்லாம் வச்சு மறுபடியும் படிக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கும். அப்படி படிச்சு பார்க்கும்போது உயரமா வளர்ந்திருக்கக்கூடிய பொதிகை மலைத்தொடருக்கு அருகில் இருக்க 5 பசுமையான சுனைகள் ஒன்றில் பிறந்த குழந்தைய 6 பேர் வளர்த்தாங்கன்னு அந்த வரிகளுக்கு பொருள்படுது. அதோட அடுத்த வரிகள்ல பாண்டிய அரசன் மலையத்வஜ பாண்டியனின் மகளான பாண்டிய அரசி மீனாட்சிக்கு பிறந்த மகன் தான் முருகன் என்பதை குறிக்கிற விதமா மலைமகள் மகனேன்னும், மீனாட்சி வெற்றியின் கடவுளா இருந்திருக்காங்கிறத குறிக்கிற விதமா கொற்றவை சிறுவனும் குறிப்பு இருக்கு. முருகரின் பிறப்பை பத்தி சொல்லக்கூடிய இந்த திருமுருகாற்று படையின் வரிகளை உறுதிப்படுத்துற விதமா பாலக்காட்டுக்கு தெற்கே உள்ள பொதிகை மலைத்தொடருக்கு பக்கத்துல இருக்கிற திருஆவினன்குடியில தான் சரவண பொய்கை இருக்கு. அங்க மலைமகளான மீனாட்சி 6 குழந்தைகளை ஒன்றிணைச்சு ஒரு குழந்தைய ஆக்குனதா தல புராணம் கூறுது. அதோட குழந்தை உருவில் தான் அந்த கோயிலின் முருகர் சிலையும் இருக்கு. திருஆவினன்குடியில இப்ப இருக்கக்கூடிய தலபுராணத்துல சில திரிபுகளும் மிகைப்படுத்துதலும் இருக்கு. இருந்தாலும் திருமுருகாற்று படை கூறக்கூடிய வரிகளுக்கு ஆதாரமா அந்த கோயிலும் தலபுராணமும் இருக்கு. ஆனா ஸ்கந்த புராணத்துல சொல்லப்படக்கூடிய கதையை தலபுராணமா கொண்ட எந்த ஒரு கோயிலும் இமயமலையில இல்லை. அதோட சரவண பொய்கைங்கிற ஒண்ணு இமயமலையில எங்க இருக்குங்கிற ஒரு தகவலும் இல்லை. சிலர் அந்த சரவண பொய்கை காஸ்மிக் ரேல்ம்ல இருக்குன்னும், அங்க இருந்து தான் திருஆவினன்குடியில இருக்கிற சரவண பொய்கைக்கு தண்ணி வந்துச்சுன்னு சொல்றாங்க. எங்க இருந்து? காஸ்மிக் ரேல்ம்ல இருந்து திருஆவினன்குடிக்கு வந்துச்சான். இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது வீரம் படத்தை காட்டமராயிடும்னு ரீமேக் பண்ணி அதை மறுபடியும் தமிழ்ல டப் பண்ணி போட்டாங்கல்ல, அது மாதிரி தமிழகத்துல நடந்த நிகழ்வை சமஸ்கிருதத்துல ரீமேக் பண்ணியிருப்பாங்களோ
அதை மறுபடியும் தமிழில் டப் பண்ணி போட்டிருப்பாங்களோன்னு தோணுது. ஏன்னா தெற்குலேருந்து வடக்குக்கு போகிற கதையை வடக்குலேருந்து தெற்குக்கு ரீமேக் பண்ணும்போது பல இடங்கள்ல லாஜிக்காக பதில் சொல்ல முடியாது. அதனால தான் இந்த மாதிரி சப்ப கட்டு கட்டுற கதையெல்லாம் நிறைய சொல்லியிருக்காங்களோன்னு தோணுது. இந்த எண்ணத்தை உறுதிப்படுத்துகிற விதமாகவும் சில நிகழ்வுகள் இருக்கு. சமஸ்கிருத புராணங்களின் படி முருகனுக்கு விநாயகர் அண்ணன் கிடையாது, தம்பி.